அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 2025 முடிவதற்குள் பல அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. இதை பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். துலாம் ராசியில் பிறந்தவர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் இந்த 2025 முடிவதற்குள் உங்களுக்கு நல்ல பல மாற்றங்கள் ஏற்படும். வரக்கூடிய 2026 உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்குது. அழகு, கலை, உணர்ச்சி போன்றவற்றுக்கு அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருப்பதால் மற்றவர்களை விடவும் நீங்கள் அழகுக்கு அதீத முக்கியத்துவம் தருவீங்க. மற்றவர்களிடம் எந்த வேறுபாடும் பார்க்காமல் மனித நேயத்துடன் பழகக்கூடியவர்கள். நீதி தேவன் என வர்ணிக்கப்படும் சனி துலாம் ராசியில் உச்சமாவதால் நீதி நேர்மைக்கு கட்டுப்படுவீங்க. இந்த நேரத்தில் சூரியன் நீச்சம் அடைவதால் நாட்டு நிர்வாக திறமை இருந்தாலும் வீட்டு நிர்வாகத்தை பொறுத்தவரை நீங்கள் பூஜ்ஜியம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதியாக செவ்வாய் வருவதால் தோன்றுவதை நீங்கள் பேசுவீங்க. பொய் சொன்னாலும் பொருந்து சொல்ல தெரியாமல் நீங்கள் விழிப்பீங்க. பொருட்களை எப்பொழுதுமே நீங்கள் மிகப்பெரிய ஒரு பத்திரமாக பார்த்து கொள்ளக்கூடியதாகும். உங்களுடைய வாழ்க்கை துணை இடத்துல ஒப்படைத்து கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருப்பதால் நீங்கள் திருடனுக்கும் அறிவுரை கூறக்கூடியவர்களாக இருப்பீங்க. 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்துக்கு குரு அதிபதியாக இருப்பதால் உங்களுக்கான எதிரிகள் வெளியில் இல்லை, உங்களுக்கு நீங்களே தான் எதிரி. அனுபவம் இல்லாத வயதிலேயே தொழில் தொடங்கும் தைரியம் உங்களுக்கு இருக்கும். நஷ்டம் வந்தாலுமே சமாளித்து கொள்ளக்கூடிய பக்குவம் உங்களுக்கு இருக்கும். யாரையுமே சார்ந்திருக்கக்கூடாது என்கின்ற வைராக்கியம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான சூரியன் உங்களுக்கு சந்திரன் வருவதால் சுக்கிரன் அதிபதியாக வருவதாலும் சந்திரன் 10ஆம் இடத்துக்கு உரியவராகவும் வருவதால் அழகு நிலைகள், பெரிய ஷாப்பிங் மால்கள், விளம்பர நிறுவனங்கள் என வேலை செய்வீங்க. எதிலுமே வசீகரமும் கற்பனையும் இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள். உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் ஆதிக்கத்தில் துலாம் ராசி வருவதால் பொருள் செல்வத்தை நீங்கள் விரும்பக்கூடியவர்கள். ஏற்கனவே செல்வம் பெற்றிருப்போர் அதனுடன் தெய்வ அருளையும் பெற்றிருப்பதால் உங்களுடைய வாழ்க்கைக்கு மேன்மை அடையக்கூடியதாகவும் அதற்காக நீங்கள் செல்லக்கூடிய தலம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் திருக்கோளூர் திருத்தலத்துக்கு சென்று வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியக்கூடியதாகவும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நல்லபடியாக நடைபெறக்கூடியதாகும். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறலாம், வாய்ப்பு ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. பெண் அல்லது பிள்ளை தொடர்பான முக்கியமான முடிவு எடுக்கும்போது வாழ்க்கை துணையின் ஆலோசனையை கேட்பது அவசியம். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அரசாங்க காரியங்கள் இழுபறியானும் முறித்து விடக்கூடியதாகும். அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளை உதவி செய்வாங்க. மற்றபடி பதவி உயர்வோ சலுகையோ நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அலுவலக விஷயங்களை நீங்கள் வெளியில் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். புதிதாக வியாபாரம் தொடங்க விரும்புவார்கள் இந்த வாரம் தொடங்கலாம். வியாபாரத்தில் கூடுதல் லாபம் உண்டு. பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்குது. வாடிக்கையாளர்களுடன் கனிவான அணுகுமுறை அவசியம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு நிம்மதியான ஒரு காலகட்டம். வீட்டில் சிறிய அளவில் சுப நிகழ்ச்சி ஒன்று நடப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. பண வரவு உங்களுக்கு திருப்திகரமாக உள்ளது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அனைத்துமே சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக உயர்வான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் போட்டி இருக்கும், சில இடங்கள் எதிர்ப்புகள் இருக்கும். உத்தியோக ரீதியாக பதவி உயர்வுகள் வரலாம், ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு உடனடியாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி வருமானம் அதிகரிக்கக்கூடியதாகும். புதிய முயற்சிகளில் நீங்கள் திட்டமிட்டு இறங்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடியதாகும். பிள்ளைகளால் உங்களுக்கு குதூகலம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வழி ஏற்படலாம். வியாபாரத்தில் விற்பனை நல்ல முறையில் இருக்குது. உங்களுடைய தொழிலை அதிகரிக்கக்கூடிய முயற்சிகளை நீங்கள் இறங்கலாம். குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் நீங்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரலாம். பெரியோர்களுடைய வாழ்த்து உங்களுக்கு உண்டு. குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிப்பதில் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும். கலைத்துறையில் வெளிநாட்டு வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. வியாபாரத்தை அதிகரிக்கும் முயற்சிகளில் நீங்கள் இறங்கலாம்.
சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்றம் இலக்கம் கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். குரு 10ல் இருப்பதால் பணியிட சூழல் உங்களுக்கு சம்பள உயர்வு போன்றவை எதிர்பார்க்கலாம். வியாபாரத்தில் பண முயற்சிகளில் நீங்கள் எச்சரிக்கையாக கையாள வேண்டும். வரவு செலவு கணக்குகளை நீங்கள் சரியாக எழுத வேண்டும். உங்களுடைய தொழில், உத்தியோகம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்கள் ஈடுபட வேண்டும். பண விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முழுவதுமாக கிடைச்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையிலும் கிரக நிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல பல மாற்றம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக துலாம் ராசியில் சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1-2-3 பாதங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் புதன், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் சனி, ராகு, தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு குரு, லாபஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் இருப்பதால் உங்களுக்கு பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கக்கூடியதாகும். காரியங்கள் தடைப்பட்டாலும் பின்னர் நன்றாக நடந்து முடியும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் செல்ல நேரிடலாம். பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்குது. உடல் ஆரோக்கியம் உண்டாகக்கூடியதாகும். உங்களுடைய வியாபாரத்தில் வீண் அலைச்சல், உங்களுக்கு மிகப்பெரிய ஆர்டர் கிடைப்பதில் தாமதம் போன்றவை ஏற்பட்டாலும் தொழில் வியாபாரம் சீராக நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்பளு, கூடுதல் பொறுப்புகள் உண்டாகக்கூடியதாக அதிக உழைப்பின் பேரில் உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்து முடிப்பீங்க. குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளுமே உங்களுக்கு சரியாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்களாம். பிள்ளைகளுடைய எதிர்கால நலனுக்காக முக்கிய முடிவுகளையும் நீங்கள் மேற்கொள்ளலாம். உறவினர்கள், அக்கம் பக்கத்தாருடன் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. பெண்களுக்கு எடுத்த காரியம் தடைப்பட்ட பின்னர் நல்லபடியாக நடந்து முடியும். கலைத்துறையில் மனதில் எதையாவது பற்றிய சிந்தனை வண்ணம் உங்களுக்கு இருக்கும். அரசியல் துறையில் தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில் சீரான ஒரு போக்கு காணப்படலாம். கூடுதல் பணி சுமை பெற மேற்கொள்ளும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாகும் அப்படின்னும் சொல்லப்படுது. சித்திரை 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு, உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஏற்கனவே செய்த வேலைகளுக்கு இப்பொழுது பாராட்டும் பதவி உயர்வும் கிடைக்க பெறலாம். குடும்பத்தில் இருந்த டென்ஷன் குறைந்து சந்தோஷமான ஒரு நிலை காணப்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான உறவு நிலவும். பிள்ளைகளுடைய நடத்தை மனதுக்கு நிம்மதி தரக்கூடியதாக இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல ஒரு தகவல்களாக வந்து சேரும். டென்ஷன் குறையலாம். மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் பற்றிய டென்ஷன் நீங்கும். புதிய நடப்புகள் மூலம் உங்களுக்கு உதவி கிடைச்சிருக்கு. விசாகம் 1-2-3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல பலன் உண்டு. திறமையான பேச்சின் மூலம் காரியங்களை நீங்கள் சாதிப்பீங்க. எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி சென்று விடுவாங்க. நீங்கள் தெய்வ பிரார்த்தனை உங்களுக்கு மன நிம்மதி தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆறுதல் தரக்கூடிய வகையில் இருக்குது. பணவரத்து கூடலாம். அரசாங்க காரியங்கள் சாதகமான ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் ஏற்படுத்துவீங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகவும், இந்த பயணம் உங்களுக்கு நல்ல பல மாற்றத்தை தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் அனுபவங்களையும் மற்றும் கௌரவத்தையும் நீங்கள் அடையலாம். உறவினர்களின் ஒத்துழைப்பால் வீட்டில் நிம்மதி நிலவக்கூடியதாகும். தாய் மாமனுக்கு நன்மை ஏற்படும். தொலைதூர பயணங்கள் மூலம் நன்மை ஏற்படலாம். சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படலாம். கல்வியில் வெற்றி பெற நீங்கள் கவனமாக படிக்க வேணும். சகோதரரிடம் கருத்து வேறுபாடு ஏற்படும். எதிர்பார்த்த இனங்களில் இருந்து தன வருமானம் உங்களுக்கு தாராளமாக இருக்குது. அரசு பணியாளர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் தாமதப்படலாம். பெற்றோரின் உடல்நலனில் நீங்கள் அக்கறையாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டம் எடுத்த காரியங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் வந்து சேரக்கூடியதாக, கிரக நிலைகள்லையும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். துலாம் ராசியை பொறுத்தவரை இதுவரை தடைப்பட்டிருந்த வேலைகளை செவ்வாய் பகவான் நடத்தி வைப்பார். புதிய சொத்து சேரும். பண புழக்கம் அதிகரிக்கும். எடுத்த வேலை வெற்றியாகும். ராகுவும் சனியும் நெருக்கடிக்கு ஆளாக்குவார். இருந்தாலுமே கேது உங்களுக்கு நன்மையே வழங்குவார். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கலாம். குரு வக்ரத்தினால் வேலையில் ஏற்பட்ட தடை நீங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும். ராசியாதிபதி சுக்கிரனால குடும்பத்தில் நிம்மதி உண்டாகலாம். பொன்பொருள் சேரும். பழைய கடன்களை நீங்கள் அடைப்பீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல பல மாற்றத்தை தரும்.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.